நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளாக் பாக்ஸ் என்றால் என்ன? விமானத்தில் ஒரு விபத்துக்கு பின் அது எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது? அதில் விமானியின் மூச்சுக்காற்றும் கூட இருக்குமா? இந்த செய்தியில் பார்க்கலாம். பெயருக்குத்தான் பிளாக் பாக்ஸை தவிர அது எங்கு கிடந்தாலும் எளிதில் கண்டுகொள்ளக்கூடிய பிரைட்டான ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும். இது ஒரு கிரேட் ரெசிஸ்டன்ஸ் டிவைஸ். அதாவது எந்த சூழலில் இதற்கு அடிபட்டிருந்தாலும் உள்ளே உள்ள தரவுகளுக்கு எதுவும் ஆகாமல் தாக்கு பிடிக்கும். இது மிக அதிக தாக்கத்தையும் மிகவும் அதிகமான வெப்பத்தையும் கூட தாங்கி சர்வைவ் ஆகக்கூடியது. ஒவ்வொரு கமர்ஷியல் விமானங்களுக்கும் பிளாக் பாக்ஸ் என ஒன்றல்ல 2 ரெக்கார்டிங் தரவுகள் இருக்கும். ஒன்று FDR, மற்றொன்று CVR. FDR என்ற ஃபிளைட் டேட்டா ரெக்கார்ட் லாக் என்பது மிகவும் முக்கியமான டெக்னிக்கல் பாராமீட்டர்களை கொண்டிருக்கும். விமானம் எத்தனை அடி உயரத்தில் என்ன வேகத்தில் பறந்தது, என்ஜின் த்ரஸ்ட் என்ன இருந்தது, கேபின் டெம்பரேச்சர் என்ன, ஃபிளைட் பாதை என்ன என்ற தரவுகள் அதில் இருக்கும். CVR என்ற காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டும் கைப்பற்றப்படும். காக்பிட் என்ற பைலட்களின் அறையில் அவர்கள் என்ன பேசிக் கொண்டார்கள், ரேடியோ டிரான்ஸ்மிஷனில் கிடைத்த தரவுகள் என்ன, எச்சரிக்கை அலாரங்கள் என்னென்ன, ஆம்பியன்ட் மெக்கானிக்கல் சவுண்டுகள் என்னவாக இருந்தது என்று அதில் இடம்பெற்றிருக்கும். அதோடு விமானிகளின் மூச்சுவிடும் சப்தம் கூட பதிவாகி இருக்குமாம். இது நொடிக்கு நொடி அந்த விமானத்திற்குள் என்ன நடந்தது என்பதை தெளிவாக குறிப்பிடும். அந்த டேட்டாக்களை கொண்டு விமானம் ஏன் மோதியது என்று எளிதில் கண்டுபிடித்து விடலாம். மெக்கானிக்கல் ஃபெயிலியரால் விபத்தா, என்ஜின் செயல்படவில்லையா, பறவைகள் மோதினவா, நடுவானில் வெடித்து சிதறியதா அல்லது மனிதர்களின் தவறா என்பதை அது காட்டிக் கொடுக்கும். அந்த நேரத்தில் பைலட்டுகள் மே டே கால் என்ற அழைப்பை கொடுத்தார்களா, விமானம் விபத்தில் சிக்காமல் இருப்பதற்கு ஏதேனும் முயற்சி செய்தார்களா அல்லது தன்னிச்சையாக ஏதேனும் எச்சரிக்கைகளை பெற்றார்களா என்பது குறித்து தரவுகள் அதில் இருக்கும். பிளாக் பாக்ஸ் கிடைத்த பின்பு என்ன ஆகும்? பிளாக் பாக்ஸ் கிடைத்த பின்பு DGCA என்ற டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் உடைய ஃபாரன்சிக் லேபுக்கு, அதாவது தடயவியல் ஆய்வகத்துக்கு அனுப்பப்படும். அதன் பின்பு ஏர்கிராப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ என்ற AAIB விசாரிக்கும். அங்கு விசாரணைகள் நிபுணர்களை கொண்டே மேற்கொள்ளப்படும். அந்த நிபுணர்கள் இந்த பிளாக் பாக்ஸில் இருந்து தரவுகளை சேதாரமாகாமல் எடுப்பார்கள். அதன் மெமரி மோடியூல்கள் கொண்டு பிளைட் டேட்டாவோடும் ரேடார் பதிவுகளோடும் விமான கட்டுப்பாட்டு அறையோடும் உள்ள ரெக்கார்டுகளுடன் பொருந்துகிறதா என்று பார்ப்பார்கள். இந்த தரவுகள் கிடைக்க சில நாட்கள் முதல் சில வாரங்கள் கூட ஆகலாம். அது அந்த டிவைஸுக்கு எத்தனை சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்து மாறுபடும். காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் உடனடியாக கிடைத்துவிட்டால் அது உடனே விபத்துக்கான காரணத்தை தெரியப்படுத்திவிடும். அந்த சம்பவத்தின் போது நடந்த உரையாடல்களே முதற்கட்ட விசாரணைக்கு போதுமானதாக இருக்கும். 1950களில் இங்கிலாந்து வாரன் என்பவர் பாக்கெட்டுக்குள் போட்டு எடுத்து செல்லப்படும் ரெக்கார்டர் ஒன்றை ட்ரேட் சென்டரில் பார்த்ததாக கூறினார். அப்போது ஆஸ்திரேலியாவில் பெரும் விமான விபத்து ஏற்பட்ட தருணம் என்பதால் அந்த விமானத்தில் பயணித்த ஏதேனும் ஒரு தொழிலதிபர் இந்த ரெக்கார்டரை பாக்கெட்டில் போட்டு பயணித்திருந்தால் விபத்துக்கான காரணம் தெரிய வந்திருக்கும் என்று ஆதங்கப்பட்டார். ஏற்கனவே பிளாக் பாக்ஸ்கள் மெட்டல் மேக்னெட்டிக் பட்டைகளில் பதிவாக்கப்பட்டன. இதன் பின்பு ஒரு இருட்டான அறைக்குள் புகைப்பட கருவி போல் 10 தரவுகள் மட்டும் பதிவு செய்யும் வகையில் பிளாக் பாக்ஸ் வடிவமைக்கப்பட்டிருந்தது. இதுபோல் படிப்படியாக மேம்படுத்தப்பட்டு தற்போது ஆயிரக்கணக்கான டேட்டாக்களை பதிவு செய்யும் அளவுக்கு பிளாக் பாக்ஸ் நவீனத்துவம் பெற்றிருக்கிறது. முதலில் 4 மணி நேரம் மட்டுமே ரெக்கார்ட் செய்யும் அளவிருந்த பிளைட் டேட்டாக்கள் தற்போது 30 மணி நேரத்திற்கும் அதிகமாக ரெக்கார்டிங் பெற்றிருக்கிறது. இந்த பிளாக் பாக்ஸ் விமானத்தில் எங்கு இருக்கும்? விமானம் விபத்தில் சிக்கினால் அதிக சேதம் ஏற்படாத இடம் என நினைத்து அதனை விமானத்தின் வால் பகுதியில் வைத்திருப்பார்கள். இந்த பிளாக் பாக்ஸ்கள் டைட்டானியத்தால் உருவாக்கப்பட்டதால் 1100 டிகிரி செல்சியஸ் வெப்பம், அதிக குளிர், அதிக உப்புநீர் ஈரத்தையும் தாங்கக்கூடியது.
நீருக்குள் 14,000 அடி ஆழத்தில் விழுந்தால் கூட 30 நாட்களுக்கு அதில் இருந்து அல்ட்ராசவுண்ட் சிக்னல்கள் வரும் அளவுக்கு இது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மாயமான மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் அந்த அல்ட்ராசவுண்ட் சிக்னல் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.